ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் 3 நிமிஷத்தில் உங்களை எந்த அளவுக்கு ஒரு நபர் வெறுத்துட்டு போனாலோ அவங்களே உங்களை தேடி வந்து பேசக்கூடிய மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஈஸி மெத்தடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஆடியோ கேட்கக்கூடிய ஒரு மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அந்த பையன்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது கரியருக்கு ஏதாவது ஒரு நல்ல சஜஷன் கொடுக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது நீங்கள் கிளாஸ் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், சரி ஓகேப்பா, நான் உனக்காக இன்னைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டராக இருக்கீங்க. உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பாத் எதில் போகணும், நம்ம வாழ்க்கையை எப்படி போனால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகலாமா, இல்லை எந்த மாதிரியான வேலைக்கு போகலாம், இல்லை என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் உங்களுக்காக எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய யங்ஸ்டர் பார்க்கனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் நடுக்காட்டில் நிற்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், எந்த வழியிலுமே எனக்கு போகிறக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். இல்லை எனக்கு நீங்கள் கொடுத்த கண்டென்ட்டுக்காக தான் நான் பார்க்குறேன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம், தப்பு இல்லை. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கரியரில் நீங்கள் பெஸ்ட்டாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் ஜாப்பனீஸ்லேருந்து இக்ககாய் அப்படின்ற ஒரு வேர்ட்ஸ் ஒன்று இருக்குது, அது எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணும்போது உங்களுக்கு டைமு போகிறதே தெரியாமல் அந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ, அல்லது அதோட கஷ்டம் எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலுமே அதை நீங்கள் சந்தோஷமான மனநிலையோடு அதை நீங்கள் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா அதுதான் இக்ககாய், அதுதான் உங்களோட கரியருக்கான ஒரு வழி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிங்க, உங்களுக்கான இக்ககாய் எதுன்னு. உடனே நீங்கள் சொல்லலாம், நான் வீடியோ கேம் விளையாடுறப்ப தான் நான் வந்து டைம் போகிறதே எனக்கு தெரியாதுங்க, படம் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு. ஏன்னா இதில் டைம் கன்ஃபியூஷன் வேறு. ஸோ நீங்கள் டைமை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுற விஷயங்கள் கிடையாது, உங்கள் கரியருக்கு பில்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கண்டுபிடிங்க. அதில் நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது ஓரியன்டாக நீங்கள் ஜாபோ இல்லை அது ஓரியன்டாக பிஸ்னஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்தவங்களை பொறுத்தளவுக்கு அது வீண் வேலை அப்படின்னு நினைக்கலாம். என்னடா இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணுறியா, இதெல்லாம் ஒரு ஜாப், இதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு அடுத்தவங்க 1000 சொல்லட்டும், நீங்கள் அதை காதிலே வாங்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பாபாஜி ஒரு வடை விற்கிற ஆள் மாதத்துக்கு 75 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. ஒரு வடை விற்றே மாதத்துக்கு 75 ரூபா 75 லட்சம் சம்பாதிக்கும் போது நம்ம என்ன பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அந்த வேலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலுமே நீங்கள் விரும்பி செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும், எனக்கு படம் வரைய ரொம்ப பிடிக்குங்களா, அப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க, அந்த வழியை நோக்கி போங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத வேலை பணத்துக்காக குடும்பத்துக்காக பண்ணுவாங்க. திரும்பி பார்க்கும்போது அவங்களோட லட்சியங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம இது பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நிலை வரும். உங்களுக்கு அந்த நிலைமை வராது. உங்களுக்கு பிடிச்சதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் அதில் நம்பர் 1 வருவீங்க, ஜெயிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இதான் இக்ககாய். இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண அத்தனை பேருமே வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃபாக வாழ்ந்துருக்காங்க. ஸோ யங்ஸ்டராக இருக்கீங்க, வாழ்க்கையில் இப்போ தான் முதல் படி எடுத்து வைக்க போகிறேன், நான் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. மொபைல், கொஞ்சம் கம்ப்யூட்டர் இதெல்லாம் அப்படியே தூரமாக தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், லைஃப்பில் முன்னேறுவீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்தில் இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களை வெறுத்து போனவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட், யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் பிரிஞ்ச நபரை நினைத்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்க இல்லாமல் உங்களால் வாழ முடியலை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா முதல்ல எதனால அவங்க உங்களை விட்டு போனாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதாவது நீங்கள் வந்து இல்லை இதனால தான் போனாங்க அதனால தான் போனாங்க அப்படின்னு நீங்களாக ஒன்று நினைக்காம முதல்ல நல்லா யோசிங்க. நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க, என்ன நடந்துச்சு, அவங்க எடுத்தோன்னே போயிட்டாங்களா, இல்லை உங்களுக்கு நிறைய நாள் சொல்லி பார்த்து நீங்கள் திருந்த மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு போனாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச பிறகு வேறு வழி இல்லை அப்படிங்கிறனால தான் அவங்க போயிருக்காங்கன்னா ஏன் போனாங்க, அப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத பார்த்து முதல்ல அதை சரி பண்ணுங்கள். அதை சரி பண்ண பிறகு இப்போ உங்கள் லைஃப்பில் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள உங்களை லவ் பண்ணி திருப்பி உங்கள் வாழ்க்கையை வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு எலிஜிபிளான ஒரு பர்சன், அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட்டாக வேறு ஒருத்தர் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக உங்களை மாற்றின பிறகு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். கூட அதே நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடும் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மோஸ்ட் ப்ராபர்லி வந்து பார்த்தீங்கன்னா பையனும் பொண்ணும் அதிகமாக ஒரு இடத்துல சந்திப்பீங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டாக இருக்கும். அந்த இடத்துக்கு முதல்ல போங்க. அந்த ஃபேவரட் ஸ்பாட்டில் போய் அமைதியாக உட்காருங்க. உங்களை யாருமே தொந்தரவு பண்ணாத அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்து அந்த மூமெண்ட்டை நினைக்க ஆரம்பிங்க. நீங்கள் அங்கே போய் ஒன்லி சந்தோஷத்தை மட்டும்தான் நினைக்கணும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, எங்கே சார் அங்கே போனால் நாங்கள் போட்ட சண்டை தான் எங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சந்தோஷத்தை தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா உங்கள் மனம் முழுக்க சண்டை தான் நிறைஞ்சிருக்கு. அதனால் இப்படி கேனத்தனமாக கமெண்ட் பண்ணாமல் நீங்கள் சந்தோஷத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல போய் நீங்கள் அவங்களும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க அந்த நாள் திரும்ப 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 அப்படியே மனசில் நினச்சிட்டு உங்கள் மொபைல் எடுத்து அதை ஃப்ளைட் மோடு போட்டுட்டு நான் சொல்கிறத அப்படியே வந்து உங்களோட ஓன் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஃபுல் ஃபீலோடு இருக்கணும். அவங்க கூட ஒன்றா இருந்த அந்த சந்தோஷம் அவங்கள விட்டு உங்களால் இருக்கவே முடியல அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எனது அவங்க பெயர் போட்டுக்கோங்க, சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறேன். இதுதான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். இதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணுங்கள். நான் எனது அவங்க பெயர், இப்போ அவங்க பெயர் வந்து மணின்னு வச்சுக்கலாம். நான் எனது மணியுடன் சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறேன். நான் எனது மணியுடன் சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறேன். இதை உங்களோட ஓன் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வர அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 போதும். நீங்கள் அதுக்கு மேலே பண்ணுறது பண்ணிக்கோங்க. இதை வந்து அந்த ஃபீலோடு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பிஃபோர் தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியாக உட்காருங்க. உட்காந்து திருப்பியும் அந்த இடத்துல நீங்கள் இப்போ லைக் நீங்கள் பார்க்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த பார்க்கில் இருக்கிறப்ப நீங்கள் 2 பேருமே எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த ஃபீலை உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இந்த ஆடியோ அப்படியே கேட்டுகிட்டே படுத்து தூங்கிடுங்க. இப்போ இது என்னாகும், உங்களோட ஆழ் மனசில் போய் பதிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ஆழ் மனசில் என்ன பண்ணும், இத்தனை நாள் அவங்க உங்களுக்கு இல்லை பிரிஞ்சிட்டிங்க அப்படிங்கிற நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவை கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கும். இதை நீங்கள் திரும்ப 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 கேட்கும்போது என்னாகும்னா, இது உண்மை அப்படின்னு உங்கள் ஆழ்மனை நம்பும். உங்கள் ஆழ்மனை நம்ப ஆரம்பித்த பிறகு உங்களோட மனசுக்கும் அவங்களுக்கும் ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கும். சோல் கனெக்ஷன் பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், உங்கள் மனசுக்கும் அவங்களுக்கு மனசுக்கு சோல் கனெக்ஷனால் அவங்களுக்கும் இந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களை பற்றி நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கோபமாக இருந்தாலும் எந்த அளவுக்கு வெறுப்பாக இருந்தாலும் அவங்க உங்களை தேடி வருவாங்க. அவங்க உங்களை தேடி வராட்டி நீங்கள் போகும்போது இன்கேஸ் ஈகோ பர்சனாக இருந்தால் நீங்கள் அவங்கள தேடி போகும்போது அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் பண்ண தவறுகள் எதுவுமே மாற்றிக்காமல் அவங்க உங்களை ஏன் விட்டுட்டு போனாங்களோ நீங்கள் அப்பையும் அதே போல் தான் இருந்தீங்க அப்படின்னா திருப்பி போயிடுவாங்க. அதனால தான் முதல்ல அதை கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னது. எல்லாமே கரெக்டாகி அவங்க விரும்பக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கிறப்ப நிச்சயமாக அந்த நேரத்தில் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கக்கூடியது எப்போ வேணாலும் நடக்கலாம். அதுக்கு நம்ம காத்துட்ருக்கணும். ஸோ ஆல் த பெஸ்ட்டு. நான் சொன்ன இக்காயும் ட்ரை பண்ணுங்கள். இது உங்கள் லைஃபுக்கு நல்லது. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.